ஒரு பெரிய அரசியல்வாதியோ பெரிய செல்வந்தரோ அல்ல. நான் ஒரு சாதாரண விவசாயி. நான் கிராம மக்கள் பேசியதை சொன்னேன். திருப்பூர் மேயருடைய தந்தை திருப்பூரை பொறுத்தவரை ஸ்டார் ஒயின்ஸ் மேச்சப்பன் என்றால் தான் எல்லோருக்கும் தெரியும். ஏராளமாக பணம் சம்பாதித்தார். உன் தந்தை வேளில் அடித்து போய்விட்டார். நீயும் ஊரை அடித்து உலகில் கொண்டு 4-5 கிராமத்தை அழைத்து விட்டு என்ன செய்கிறீர்கள் என்று மக்கள் கேட்கிறார்கள் என்று நான் சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை இந்த போராட்ட குழுவை சார்ந்தவர்கள் நீங்கள் வார்கள் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, நண்பர்களே கேட்டுக் கொள்ளுங்கள். அருமைக்குரிய அண்ணாமலை தோற்கடிக்க வேண்டும் என்கிறார். தோற்கடிப்பதற்கு இதுவே பலவாக அமையும். அவர் சொன்னாரு, 2 குழந்தைகளை சத்தியம் செய்கிறேன், நான் பெற்ற குழந்தைகளை சத்தியம் செய்கிறேன், சின்னக்காளிவாதை விடுவலை கிராமத்தை அழிக்க மாட்டேன், 5 கிராமங்களை அழிக்க மாட்டேன், என் குழந்தைகள் மீது சத்தியம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், மன்னிப்பு கேட்க சொன்ன போது, நான் போர்க்களத்தில் ஒரு வீரனாய் போய் நெஞ்சில் குத்துப்பட்டு இறந்து விட்டால் வீரனுக்கு பெருமை கிடைக்கும். ஆனால் காலில் விழுந்து முதுகில் குத்துப்பட்டால் என் வாழ்வு என்ன ஆகும் என்று கேட்டேன். கேட்டவர்கள் சொன்னார்கள், ஊர் தலைப்பேட்டும் அதற்கு மன்னிப்பு கேள் என்று சொன்னார்கள். ஆனால் துரோகம் செய்துவிட்டால் அந்த துரோகிக்கு நிச்சயமாக எங்களுடைய 5 கிராம மக்கள் சாப்பம் பலி. அதே போல சின்னக்காளிபாளையத்தினுடைய கிராம பொதுமக்கள் இன்னைக்கு பாட்டி இங்க இருக்கிறாங்க. பாட்டி, உங்க வயசு என்ன பாட்டி? தப்பா நினைச்சுக்கூடாது. பாட்டி 65 வயசு. சின்னக்காளிபாளையத்துல அங்க ஸ்பாட்ல இருந்தாங்க. கைதும் ஆகி வந்திருக்கலாம். அவங்க கைதாக வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பாட்ல இருந்து அப்படியே அவங்க நடந்து போயிருக்கலாம். இருந்தும் நம்ம கிராமத்துக்காக நீங்க பாரதிய ஜனதா கட்சி போராடுறாங்க, தலைவர்கள் எல்லாம் போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு தார்மீக அடிப்படையில் இன்னைக்கு 65 வயது இருக்கக்கூடிய அம்மா பேர் என்ன? மணியம்மாள். 65 வயது இருக்கக்கூடிய மணியம்மாள் அவங்களும் கைது பண்ணி வராங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க, ஸ்பாட்ல மணியம்மா அவங்க பேசும்போது, தம்பி நாங்கெல்லாம் எல்லாத்துக்கும் கட்டுப்படுவோம், ஏதாவது ராணுவத்துக்கு அனுப்பி சுட்டுக்கு போட போறாங்க எங்களைய, ஒரு வார்த்தை என்னன்னு பாரு தம்பி. இதுதான் அந்த கிராம மக்களுடைய யதார்த்தம், அந்த கிராம மக்களுடைய எளிமை, அந்த கிராம மக்கள் எதையும் நம்பக்கூடியவர் என்பதற்கு அம்மா அவர்கள் பேச்சே ஒரு உதாரணம். நான் உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் போடுறேன். அந்த வீடியோவுடைய ஆடியோவை மட்டும் நீங்க கேட்கணும். எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான எண்ணம் கொண்டவர்கள் அவங்க கையில அரசியல் அதிகாரம் கொடுத்தா இந்த சமுதாயம் என்ன ஆகும் என்பதற்கு ஒரு உதாரணம். இந்த வீடியோவை போடுறேன், அதை மட்டும் தயவு செஞ்சு நீங்க ஒரே நிமிஷம் கேளு. தக்காளி விளைவா கூலி தொழிலாளி மேயர் தான் குப்பை மட்டும் கொட்டுறாங்கன்னு நாங்கள் பாதிப்படைதுன்னு மேயர் தான் சொன்னாங்க. நாங்கள் பேசிட்டுவோம், மன்னிச்சுக்குவோம், தெரிஞ்சும் தெரியாம பேசிட்டு மன்னிச்சுக்குவோம், நன்றி வணக்கம். எதுக்காக இந்த வீடியோ போடுறாங்க? இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து வீடியோ ஒருத்தர் அனுப்பிச்சார். இந்த வீடியோல கிராம மக்கள் முதல்ல பாருங்க, ஒரு அப்பாவி பெண்மணி, மோஸ்ட்லி விவசாய வேலை செய்யறவங்க இந்த அம்மா, கூலி தொழிலாளி இந்த அம்மா, இந்த மாதிரி நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து மன்னிப்பு கேட்கிறான். அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுங்க என்ன பண்றாங்க பாருங்க, அந்த மேயருடைய படத்தை போட்டு ஊருடைய பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க, ஊருடைய பெரிய மனிதர்கள் மக்களுக்காக போராடுறோம். எதுக்காக இந்த வீடியோ வந்துச்சுன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அந்த மேயர் அலுவலகத்திலிருந்து ஊர் மக்களை சொல்றாங்க, நீங்க எல்லாம் மேயரை பத்தி தப்பா பேசிட்டீங்க, நீங்க அந்த கூட்டம் போடும் பொழுது ஆர்ப்பாட்டம் நடக்கும் பொழுது மேயருடைய அப்பாவை பத்தி தப்பா பேசிட்டீங்க, நீங்க ஊருக்காரங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டீங்கன்னா மேயர் பெரிய மனசு பண்ணி உங்களை மன்னிச்சுட்டு அந்த குப்பையை போட மாட்டாரு, நீங்க ஊருக்காரங்க மன்னிப்பு கேட்கலீங்கன்னா மேயர் ராணுவத்தை கொண்டு வந்து குப்பையை போடுவாரு அப்படின்னு மிரட்டுறான். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம். ஞாயிற்றுக்கிழமை காலையில அந்த ஊர்ல இருந்து 12 பேர் போறாங்க, உங்க ரெக்கார்டு பண்ணிட்டு போறாங்க, இந்த மாதிரி ஐயா மன்னிச்சுங்க நாங்க தெரியாம சொல்லிட்டோம். இதெல்லாம் பாருங்க, ஒரு ஜனநாயகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளும் ஒரு அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்களா இருக்கிறோம். ஜனநாயகப்படி நம்முடைய குழந்தைகள் ஒரு நாட்டில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த பெரியாள் சின்னாள்னு இருக்கக்கூடாது, எல்லாரும் சமமான ஒரு சமுதாயத்தில் இருக்கும்னு நினைக்கிறோம். சாயந்தரம் மேயருடைய அலுவலகத்துக்கு போறாங்க, மேயரையே சந்திக்கிறாங்க, மன்னிப்பு வீடியோவை காட்டுறாங்க, எல்லாம் மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கன்னு மேயர்கிட்ட கேட்ட பிறகு மேயர் உறுதிமொழி அடிக்கிறார், உறுதிமொழி கொடுக்கிறாங்க. எல்லாரும் மன்னிப்பு கேட்டீங்க, இதுக்கு மேல நான் எதுவும் பண்ணல, நான் வந்து உங்க ஊர்ல குப்பையெல்லாம் கொட்ட மாட்டேன், கோர்ட்டுக்கு போய் நாங்க கோர்ட்ல வேற ஆர்டர் வாங்கிட்டு வேற ஊர்ல நாங்க குப்பையை கொட்டிக்கிறோம், எல்லாம் கிளம்பி போங்கிறாங்க. அது பிறகு ஊர் மக்கள் கிளம்பி வர்றாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில போலீஸ் பாதுகாப்போடு வந்து குப்பையை கொட்டிட்டு போறாங்க. தவறான மனிதர்கள் கையில் அரசியல் அதிகாரம் கொடுத்தா என்ன ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம், இது இன்னைக்கு திருப்பூர்ல மேயரா இருக்கலாம்,
இன்னொரு இடத்துல முதலமைச்சரா இருக்கலாம், இன்னொரு இடத்துல அமைச்சரா இருக்கலாம், தவறான ஆட்கள். இதே திருப்பூர் மேயர் தினேஷ், இதே திருப்பூர் மேயர் இப்ப ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. அந்த வீடு கட்டும் பொழுது தவறான முறையில மின்சாரத்தை பயன்படுத்தினார் என்பதற்காக மின்சார வாரியம் அவருக்கு 42,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கு. இப்பதான் அந்த ஃபைனை கட்டியிருக்கிறார். அதாவது திருப்பூருடைய முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மேயர் முதல் குடிமகன் ஏதோ ஒரு அரசியல் மேடையில நம்மளையும் பேசுறாங்க, தவறா பேசுறாங்க. அரசியல்வாதியாக இருந்தால் அதை ஏற்றுக்கிட்டு தான் போகணும். இல்ல மக்கள் யாருமே நம்மளை பத்தி பேசக்கூடாதுன்னு அரசியல்ல இருக்கக்கூடாது, வீட்டுல போய் வேற வேலையை பார்க்கணும். அரசியல்னா 4 பேர் நல்லவன் 4 பேர் கெட்டவன் சொல்லத்தான் செய்வாங்க. அதை யாரோ சொல்றாங்கன்னு அவர்களை கூப்பிட்டு மன்னிப்பு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை டிஎம்கேவனுடைய வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பதிவு செய்து, அப்ப எவ்வளவு கொடூரமான ஒரு குரூரமான ஒரு புத்தி திருப்பூருடைய மேயருக்கு இருக்கும் என்பதை உங்களுக்கு